ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ பிஎஸ்கே. இந்த ஒரு வீடியோவில் வந்து இப்போ ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட காலேஜ் வந்து இன்டர்னல்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகியிருக்கலாம். இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து இன்டர்னல்ஸ் அப்படிங்கிறது வரலாம். ஓகேவா? ஸோ ஒரு வைவா அப்படிங்கிறது ப்ராப்பராக வந்து நம்ம எப்படி பண்ணலாம், அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத பற்றி நான் இந்த ஒரு வீடியோலங்கிறது ஷேர் பண்ண போகிறேன். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். அப்போ தான் வந்து வைவாவை பற்றி ஃபுல் டீட்டெயில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வைவா அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஒரு 5 மார்க் போடுறாங்க இல்லையா, அதுக்காக வந்து கிடையாது. ஓகேங்களா? வைவா கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வைவா அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இல்லை வேறு ஒரு இன்டர்வியூலாம் போகும்போதும் ஒன்று நடக்கும் பார்த்தீங்களா, அதோட ஒரு பேஸாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர மற்றபடி அதை வந்து மார்க்குக்காக மட்டுமே வந்து நம்ம பார்க்கக்கூடாது. வைவா வைக்கிறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸோட ஆட்டிடியூட் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, பொலைட்டாக இருக்கா, இல்லை வல்கராக இருக்கா, இல்லை ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடந்துக்கிறாங்களா, இப்படி மாதிரி ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது வைவாலேருந்து அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. அதற்கு பிறகு உங்களோட கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எங்கே இருக்குது, எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நீங்கள் போய்ட்டு ஒருத்தவங்கள்ட்ட பேசுகிறீங்க, ஃப்யூச்சரில் நீங்கள் போய்ட்டு அட்வொகேட்டாக இருக்கும்போது உங்கள் கிளைண்ட்டுக்கிட்ட போய்ட்டு பேசுகிறீங்க அப்படின்னா, எப்படி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து அதில் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். அதை வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஒரு கொஷின் அப்படிங்கிறது கேட்குறாங்க, அந்த ஒரு கொஷின் பார்த்தீங்கன்னா டேரெக்டான கொஷினாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி நடக்குது, இதுக்கு வந்து உங்களோட ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை டெஸ்ட் பண்ணுற மாதிரி கொஷினாக கூட இருக்கலாம். ஓகேவா? அதற்கு பிறகு இப்போ நீங்கள் வைவா அட்டன் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃபினிஷிங்கில் வந்து இந்த மாதிரி கிளாஸில் நீலாம் இப்படி இருக்க, இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோ, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா படி, இதெல்லாம் நீ பண்ணினா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக வரலாம், இப்படிங்க மாதிரி உங்களை பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஒரு மெயினான ஒரு மோட்டிவ் அப்படிங்கிறது வைவாவில் வந்து சொல்லலாம். ஓகேவா? அதற்கு பிறகு டிசிப்ளின், ஸ்டூடெண்ட்ஸ் டிசிப்ளினாக இருக்காங்களா இல்லையா அப்படி மாதிரி நம்ம வந்து வைவாவில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, வைவாவுக்கு போகிறப்ப தான் எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ பாய்ஸாக இருந்தாங்கன்னா ஷேவ் பண்ணிவிட்டு, ஷூ மாட்டிட்டு, டக்கின் பண்ணிவிட்டு, ஃபுல்லான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து போட்டுட்டு இந்த மாதிரி வந்து போவாங்க. அந்த மாதிரி டிசிப்ளின்லாம் கரெக்டாக இருக்கா அப்படி மாதிரி வந்து பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான், நம்ம ஃப்யூச்சரில் வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போகிற இன்டர்வியூவாக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு போகிற இன்டர்வியூவாக இருக்கட்டும், அது எல்லாத்தையும் ஒரு பேஸ் அப்படிங்கிறது இதுதான். இதுலேருந்து தான் நம்மளை வந்து அதுக்கு வந்து ஒரு க்ரூம் பண்ணுறாங்க. அதில் வந்து நம்ம டெவலப் அப்படிங்கிறது பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வைவா அப்படிங்கிறது இது ஒரு அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்குவாங்க. நிறைய பேர் வைவா தான் நான் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காங்க. அது ஓகே, உங்களுக்கு 5 மார்க் தான் வேணும், நீங்கள் வந்து போயிட்டு இருந்துருக்கலாம். அந்த வைவாலேருந்து உங்களுக்கு ஃபினிஷிங்கில் வந்து என்ன கிடைக்கிது, ஒரு ரிசல்ட்டாக வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கிடையாது. இப்போ நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கல ஸ்டாஃப்ஸ் அப்படின்னா அவங்க 2 மார்க் 3 மார்க் அப்படிங்கிற மாதிரி தான் போட போகிறாங்க. நம்மளுக்கு இன்டர்னலில் வந்து அதில் வந்து மார்க் அப்படிங்கிறது குறைவாக தான் ஆக போகுது. டோட்டல் இன்டர்னல் மார்க் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் வைவா தான் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. வைவாவில் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறீங்க, இது ரெண்டுலேருந்து தான் உங்களுக்கு வைவா அப்படிங்கிறது வைவா மார்க்கை வச்சு தான் உங்களுக்கு வந்து டோட்டல் இன்டர்னல் மார்க் அப்படிங்கிறதே சேஞ்ச் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வைவா வந்து ப்ராப்பராக எல்லாம் பண்ணணுங்கிறத கொஞ்சம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ வைவாலேருந்து கொஷின் அப்படிங்கிறது மேக்ஸிமம் உங்களுக்கு கேட்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு காட்டணும். ரொம்பவே வந்து கஷ்டமான கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபெமிலியரான டாபிக் அந்த சப்ஜெக்ட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, உங்கள் ஸ்டாஃப்ஸே நிறைய டைம் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி டாபிக்ஸை மட்டும்தான் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில காலேஜில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாப்பிக்கில் படிச்சுட்டு வந்துருங்கப்பா, இதில் இருந்தால் நான் வந்து கொஷின் அப்படிங்கிறது உங்களுக்கு கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி முன்னாடியே டாபிக்ஸ்லாம் சொல்லிவிடுவாங்க, கொஷின்ஸ்லாம் வந்து சொல்லிவிடுவாங்க. அதிலிருந்து மட்டும் தான் உங்களுக்கு வைவா அப்படிங்கிறது கொஷின் அப்படிங்கிறது வரப்போகுது. அதில் வந்து எந்த விதமான ப்ராப்ளம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு சில ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 5 மார்க்கு 5 கொஷின் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஒரு சில பேர் 2-3 கொஷின் கேட்டுட்டு ஓகேப்பா நீ கிளாஸ்லேயே நல்லா படிக்கிற பையன் தானே, உனக்கு வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறவங்களும் வந்து இருக்காங்க. இந்த மாதிரிலாம் வந்து நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து வைவாவில் வந்து உங்களுக்கு எதுவுமே தெரியலை சார், இல்லை சார் தெரியல, இல்லை மேம் தெரியலன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாஃப்ஸ் வந்து இல்லைப்பா நான் சொன்ன கொஷினில் நீ போய்ட்டு படிச்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லிட்டு போ அப்படி மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் போய்ட்டு படிச்சுட்டு போய்ட்டு ரிட்டன் வந்து அவங்ககிட்ட சொன்னீங்க அப்படின்னா ஓகேப்பா போய்ட்டோம் அப்படி மாதிரி அனுப்பி விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அது வந்து பேஸ்டான ஸ்டாஃபை பொறுத்து தான். உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒரு சில பேர் ஓகேப்பா முடிஞ்சிருச்சு எனக்கு போயின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில ஸ்டாஃப்ஸ் பார்த்தீங்கன்னா நீ படிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஓகேவா? இது எல்லாமே ஸ்டாஃபை பொறுத்து தான். ஓகேவா? ஃபினிஷிங்கில் வந்து இப்போ வைவா அப்படிங்கிறது உங்களை வந்து வச்சு செய்கிறதுக்கு, இல்லை உங்களை வந்து வெஞ்சன்ஸ் வந்து தீர்த்துக்கிறதுக்கு, அதுக்காகலாம் வந்து ஸ்டாஃப் கொஷின் கேட்குறாங்க. ஸ்டாஃபில் வந்து வைவாவில் வந்து அப்படி பண்ணிவிடுவாங்க இப்படி பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே கேட்க கிடையாது. அவங்க நடத்தியிருக்காங்க, நடத்தினாலும் கொஷின் கேட்குறாங்க. அதுலேருந்து உங்களுக்கு நாலேஜ் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறாங்க. அதை வந்து நாமளே வந்து ஒன்று கற்பனை பண்ணிக்க வேணாம். அவங்க சீனியர் பார்த்தீங்கன்னா இந்த சார் இந்த மேம் வந்து இப்படி இருப்பாங்க வைவாலா, அப்படி இருப்பாங்க வைவாலா, இதெல்லாம் வந்து மைண்டில் வந்து ஏற்றுக்காதீங்க. அவங்க சொல்கிறாங்களா கேட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து படிக்கும்போது எனக்கு வந்து சொன்னது தான், பட் எங்களுக்கெல்லாம் நடந்தது எல்லாமே ஆப்போசிட்டாக தான் இருந்தது. கொஷின் கேட்குறாங்களா,
மேம் இந்த மாதிரி சார் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிசிப்ளினாக போயிட்டு சொன்னோம் அப்படின்னா அதுலேயே வந்து எல்லா விஷயங்கள் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. நம்மளோட ஆட்டிடியூடை வந்து காட்டுறோம் அந்த இடத்துல. இல்லை மேம் தெரில இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த ஒரு 6 மாதம் செமஸ்டரில் படித்ததுக்கு இல்லை 5 மாதம் படித்ததுக்கு என்ன வந்து ஒரு யூஸ் உங்களுக்கு? அவங்க கேட்குற கொஷினுக்கே வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியலை அப்படின்னா அதில் வந்து என்ன அப்படிங்கிறது நீங்களே வந்து யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இருக்கிறத யூஸ்லெஸ் அப்படிங்கிறதான அதுக்கு வந்து மீனிங் அப்படிங்கிறது. ஸோ வைவாவில் வந்து நம்ம பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? நம்ம அங்கே போயிட்டு எப்படி வந்து உட்காரோம் அப்படிங்கிறதுலே இருக்குது. வைவாக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாஃபுக்கு விஷ் பண்ணிவிட்டு சேர்லேயோ இல்லை பெஞ்ச்லேயோ உட்கார சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க சொன்னதுக்கு பிறகு வந்து உட்காருங்க. இதெல்லாம் வந்து நோட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து இப்போ ஃபஸ்ட் இயர்னால ஃபஸ்ட் செமஸ்டரில் தான் நோட் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு எல்லாமே பழகிடும். இப்போ நான் சொன்ன ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு கோர்வையாக வந்து பாருங்கள். வைவா வந்து எப்படி பண்ணணும், அதை வந்து எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? பயந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஒரு இன்டர்னலில் ஒரு பார்ட் இது வைவா. அதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் அப்படிங்கிறது போட போகிறாங்க. கண்டிப்பாக ஒரு 4 மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு போட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு. ஸோ கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள். எல்லா டாப்பிக்கும் இதுனா இது அப்படிங்கிற மாதிரி மட்டும் படிச்சுட்டு போங்க. ஓகேவா? எக்ஸாக்ட் டெஃபினேஷன் எக்ஸாக்ட் அங்கே அதுக்கான ஆன்சராக உங்களுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு அதை பற்றி நாலேஜ் இருக்கா, அதை பற்றி சொல்ல தெரியுதா, கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண தெரியுதா அப்படிங்கிறத மட்டும்தான் பார்க்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வைவாங்கிறது அவ்வளோதான். இதில் யாரும் பயப்பட வேண்டிய அவசியங்கிறது கிடையாது. ஸோ வீடியோ பிடிச்ச அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்டில் கேளுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது தெரியப்படுத்துங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.